வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நடந்த அந்த இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். அந்த பஸ்ஸில் அந்த பொண்ணு என்னோட மார்பகத்தை தொட்டான் முழங்கையால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்கிறா. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2, 3 வரலும் வியூஸ் போயிருக்கு. போன உடனே அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அந்த ஸ்ப்ரெட் ஆனது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உதய் தீபக் அப்படிங்கிறவருடைய பக்கத்துக்கும் அது வந்திருக்கு. அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு, அவங்க வீட்ல, அவங்க சொந்தக்காரங்க எல்லார் இடத்துக்கும் அந்த வீடியோ சேர்ந்திருக்கு. அந்த வீடியோ சேர்ந்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதனோட மன உளைச்சல் தாங்க முடியாம இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது 18ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டால். சடலமாக மீட்கப்பட்டார் வீட்ல. அவங்க அப்பா, அம்மாவுக்கு யாருமே கிடையாது. அவர் மட்டும் தான் ஒரே ஆதாரம். இப்படி ரீல்ஸ் மோகத்தால ஒரு பெண் இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினாலும் கூட, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பஸ்ஸில போகும்போதோ அல்லது வேறு ஏதோ ஒரு கூட்ட நெரிசல்லையோ பெண்கள் மீது தவறான ஒரு ஈடுபாடோட செயல்படுறாங்க அப்படிங்கிறத ஆதரிக்கிறதுக்கும் சில பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது ஒரு கிளிப்பா நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோவை முழுசும் நீங்க பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான அதாவது உண்மையான வீடியோக்களை நான் வெளியிடுகிறேன். சரி, ஓகே. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? உதய் சங்கர் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலும் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கோடு தான் அவர் சொந்த ஊர். அப்புறம் அங்கிருந்து ஒரு கண்ணூர் அப்படிங்கிற ஏரியாவில் அவர் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி, அதாவது கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுட்ருக்காரு. சூப்பர்வைசர் மாதிரி ஒரு ஒரு பதவியில் இருக்கார். ஒரு டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேலை செஞ்சிட்ருக்கிற கம்பெனிக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தூரம். அதனால் கோவிந்தபுரத்துலேருந்து அவர் வேலை செய்கிற இடத்துக்கு ஒரு பேருந்தில், அரசு பேருந்தில் அல்லது தனியார் பேருந்தில் போயிட்டுருக்காரு. இப்போ அதாவது வெள்ளிக்கிழமை கடந்த 16ஆம் தேதி ஒரு பஸ்ஸில் ஏறி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே பஸ்ஸில் ஷிம்ரிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் அதில் ஏறுறாங்க. ஏறினோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசலாக இருக்குது. நெரிசலாக இருந்தோடனே தன்னோட முழங்கை அந்த பெண்ணோட மார்பகத்தில் படுற மாதிரி அவர் நின்றுருந்துருக்காரு. திரும்பி நிற்கிறாரு. பட் இந்த பொண்ணு நேரா நிற்கிது. அவர் திரும்பி நிற்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அழகா தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து செல்ஃபி வீடியோவா அத எடுக்குறாங்க. தன்னோட மார்பகத்தை அவர் முழங்கையால தொடுறாரு அப்படிங்கிற மாதிரி வீடியோவ எடுக்குறாங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில ஷிம்ரிதா அந்த மாரி வீடியோவ வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு சின்ன செலிபிரிட்டி தான். அவங்க விட்ட உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ளிட்னா ஒரு ஒரு 2, 3 வரலும் பார்த்துடுறாங்க. 30,00,000 பேர் பக்கம், 40,00,000 பேர் பக்கமா பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்ப்ளிட் ஆயிட்டு இருக்குது வீடியோ. கீழ கமெண்ட்ல ரொம்ப கேவலமா, அதாவது இவனையெல்லாம் விடக்கூடாது. இந்த மாரி ஒரு அயோக்கிய நெறைய பேர் இருக்கிறாங்க. இவனை ரொம்ப தரக்குறைவான தண்டனை குடுக்கணும். பெண்களுக்கு இதுக்குன்னே பஸ்ஸில ஏறுறாங்க. இதுக்குள்ளே ட்ரெயின்ல வராங்க. கூட்ட நெரிசல்ல இந்த மாரி தவறா நடந்துக்கிறதுக்கே வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணு அந்த தீபக்க மிகவும் கேவலமா, ரொம்ப அருவருக்கத்தக்கமான கமெண்ட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1000, 2000 கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதுலயும் சில பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு தான் அவள இடம் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல." அல்லது தீபக்க அவர் அந்த பக்கம் தான் திரும்பி நிக்கிறாரு. அவரு தள்ளி நில்லுங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி ஆண்கள் மேல குற்றச்சாட்டு பண்றீங்க? அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்றதுலயும் தவறில்ல. இது என்ன நடந்தாலும் சரி, இந்த பக்கம், இந்த பக்கம் 2 பக்கமும் நம்ம எந்த பக்கம் நியாயம் அப்படிங்கிறத கடைசியா பார்ப்போம். சரி, ஓகே. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஸ்ப்ளிட் ஆன உடனே, அதாவது அந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஆள் உதய் அவர் தான் தெரிஞ்சு போச்சு. உஜய் உஜய் உதய் தீபக் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளோட ஃபேஸையும் நம்ம ரீல்ஸ்ல எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே அதுக்கப்புறமா, அதாவது அவங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மீண்டும் அவங்கள ஃபோட்டோ எடுத்து அவங்கள ஃபுல்லா ஸ்ப்ளிட் பண்றாங்க. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எப்படின்னு சொல்லிட்டு இவங்க மொத்தமாவே எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேர்ந்துருது. இவரோட ஃபோட்டோவும் போய் சேர்ந்துருது. சேர்ந்த உடனே அந்த கண்ணூர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவர் வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், நண்பிகள், அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள், பெற்ற தாய், தந்தை அனைவருக்கும் இந்த வீடியோவும், ஃபோட்டோவும் போயி
கிட்டத்தட்ட சேர்ந்துருச்சு. எல்லாம் சேர்ந்த உடனே இவர் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை இது நடக்குது. சனிக்கிழமை ஃபுல்லாவே இது ஸ்ப்ளிட் ஆகுது. சனிக்கிழமை இரவெல்லாம் வந்து இவர் மன உளைச்சலுக்கு போயிடுறாரு. தான் வந்து இந்த மாதிரி எந்த தப்பும் செய்யாம, தனக்கு வந்து இப்படி ஒரு சூழல் நடந்துருச்சு. உண்மையிலே நான் இறங்கும்போது ஒரு எதார்ச்சமா தான் அந்த மாதிரி பட்டிருக்கோம். அதில வந்து நான் கண்டுக்கவே எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாரி இவரு சொல்றாரு. ஸோ அது எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாரி ஒரு ஐடியா பண்றாரு. அப்போ வந்து அவரு சொல்றாரு. அதாவது வந்து அவர் நண்பர்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் மோகத்தால ஒரு ஆணோட வாழ்க்கைய முடிச்சு விட்டுட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு ஆணும் அதாவது பெண்ண வந்து நெருங்கும்போது, அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா தெரியும். இவன் தவறான விஷயத்துக்கு தான் வர்றான். அப்படிங்கிற மாரி ஒரு க கண்ணமைப்பு அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம். சப்போஸ் சார் கொஞ்சம் தவிர்ந்து நில்லுங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அல்லது வந்து சார் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க நான் வந்து பொண்ணு வந்து நின்றுக்கலாம். அல்லது வந்து இப்படி பண்ணாதீங்க இது தப்பு அப்படிங்கிற மாரி கொஞ்சம் அந்த ஆள் நம்மள நோக்கி வரான்னாவே அந்த அந்த இடத்துல நீங்க அந்த பதில உபயோகப்படுத்தியிருக்கலாம். அல்லது வந்து இன்னும் கேப் நெறைய இருக்கு. கொஞ்சம் தள்ளி நின்று இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து நெறைய பேர் கமெண்ட்ல சொன்னாலும் கூட, அவரோட நண்பர்களும் அதத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே சப்போஸ் உங்க மேல வந்து டச் பண்ற மாரி வந்திருந்தா கூட, நீங்க அந்த இடத்திலேயே வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்லி ஒரு தண்டனை வாங்கி குடுத்துருக்கலாம். அல்லது வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கலாம். இது வந்து ஒரு கேஸோட முடிஞ்சிருக்கும். அல்லது வந்து இது வந்து அந்த பொதுமக்கள் அடி குடுத்து ஒரு தர்ம அடி குடுத்து அவன வந்து இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி கூட அனுப்பிச்சுட்டுருக்கலாம். அது அந்த இடத்திலேயே அது முடிஞ்சிருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில வந்து இந்த வீடியோவ எடுத்து Instagram பக்கத்தில பதிவிட்டதுனால, இது வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் வந்து இவர் வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தீபக் மேல மிகப்பெரிய ஒரு அபாண்டமான பழிய போட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கள் எல்லாம் பேட்டி குடுத்துருக்காங்க. சரி ஓகே அது இருக்கட்டும். சரி இந்த பொண்ணு வந்து அந்த மாரி நடந்ததுக்கு என்ன காரணம் சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை காலையில அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஞாயித்துக்கிழமை காலையில அந்த தீபக்குடைய வீட்ல போயி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும், அம்மாவும் அந்த கதவ திறந்துட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்த உடனே உள்ளுக்குள்ள சடலமா இருக்கிறாரு தீபக். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அதாவது நான் தப்பே செய்யல. ஒருவேள தப்பு என் மேல இருந்தா கூட, அது வந்து எனக்கு உணர்த்தியிருக்கலாம். உண்மையிலேயே நான் அந்த பக்கம் திரும்பி தான் இருந்தேனே தவிர, அந்த பொண்ணு வேணும்னே நான் பண்ணல. ஆனா, இந்த மாரி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, என்னை வந்து இப்படி கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, மன உளைச்சலால அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை காலையிலிருந்து இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும்போது, சனிக்கிழமை காலையிலிருந்தே ஞாயித்துக்கிழமை காலையில வரலும் இவர் மன உளைச்சல் இருந்திருக்காரு. அதாவது ரொம்ப டிப்ரஷன்ல இருந்து, அது என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த விபரீதமான முடிவ எடுத்திருக்காரு. சரி ஓகே. இது இருக்கட்டும். அடுத்ததா என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட போயி இந்த மாரி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்லிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இவரு வந்து என்ன மட்டும் உரசல. என்னோட மார்பகத்த மட்டும் முழங்கையால உரசல. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்டயும் இந்த மாரி தப்பா நடந்துருக்காரு. அதனால தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆண்களுக்காக பரிஞ்சு பேசும் மக்கள் வந்து, எங்கள மாதிரி ஒரு பெண்களும் வந்து தனியா வந்து பஸ்ஸில பயணம் பண்ணும்போது, இந்த மாரி ஆண்கள் வந்து எங்க மேல வந்து எங்க உறுப்புகள உரசும்போது, எங்களுக்கு எவ்வளோ சங்கடமா இருக்கும். அது வந்து பாலியல் சீண்டல் குற்றம் தானே! அது வந்து நீங்க ஏன் அத பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு கேட்கறதும் வந்து ஒரு தரப்புல நியாயமா இருந்தாலும், ஒரு உயிர் போயிருச்சு இல்லையா? இப்ப நம்ம என்ன நினைக்கணும்? ஓகே. அப்போ வந்து அந்த அ அப்பா, அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு வேற ஆதாரம் கிடையாது. அவங்களுக்கு வந்து மீது சம்பாரிச்சு போடுறதுக்கு ஆள் இல்ல. அந்த ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு அது பாவம் பார்த்தாலும் கூட, இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பண்ணது தான் கரெக்ட்டு. இந்த மாரி பண்ணா தான் 4 பேர் திருந்துவாங்க. அப்படிங்கிற மாரியும் கமெண்ட் வந்த வந்த வண்ணமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து ஈஸியா முடிச்சிருக்கலாம். எப்படி முடிச்சிருக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட்டா பண்ணியிருக்கலாம். அல்லது வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு 4 ஆண்கள் கிட்ட கூப்ட்டு, இந்த மாரி தப்பு பண்றாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது வந்து இந்த பொண்ணும் சரி வேண்டாம், இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வேல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து நின்றுருக்கலாம். இது வந்து அ ஃபோட்டோ, வீடியோ எடுத்து வலைதளங்கள்ல போட்டு அந்த மனுஷனுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தி, இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன வந்து
கொலை செய்யும் வண்ணமாக ஒரு சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு கூட நம்ம நம்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாரி ஒரு சூழல் தான் இது. சரி ஓகே. எது நடந்தாலும் சரி, அதாவது வந்து பஸ்ஸுலயோ, ட்ரெயின்லயோ, கூட்ட நெரிசல்கள்லயோ நம்ம பயணம் பண்ணும்போது மிகவும் ஜாக்கிரதையா ஆண்கள் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கே தெரியாம கூட பெண்கள் மேல சிறிது கையோ, காலோ பட்டுச்சுன்னா கூட, நாம வந்து அது சுதாரிச்சுட்டு, நம்ம சாரி சொல்லிட்டு தூரமா வந்துரணும். அப்பதான் அது வந்து ஒரு நியாயமான விஷயம் கூட. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து உண்மையிலேயே உரசுனாரா? இல்ல தெரியாம பட்டுருச்சா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு உயிர் போனது போனது தானே. அந்த உயிர் மீண்டும் திரும்பி வர முடியுமா? இந்த பொண்ணு நினைச்சதுன்னா கம்ப்ளைண்ட் கூட குடுத்து இந்த பொண்ணு நியாயம் வாங்கியிருக்கலாம். ஆனா இருந்தாலும் இது வந்து Instagram பக்கத்தில போட்டதுனால ஒரு உயிர் வந்து போயிருச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில பாதிக்கப்பட போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தன்னோட Instagram பக்கத்தில போட்டு, அந்த பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த உலகம் பூரா இவன் என்னோட மார்பக தொட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு கெட்ட பேர் தான். அ அந்த பொண்ணு அந்த மாரி பண்ணிருச்சு. தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்றத விட, அவங்கலாம் ஒரு என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி ஒரு நடந்துச்சா அப்படிங்கிற மாரி சில பேர் யோசிப்பாங்க. சரி ஓகே. இப்போ வந்து முழுசும் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீபக்குடைய பெற்றோர்கள் மட்டும் தான். ஏன்னா, அவர்களுக்கு வந்து அவர்கள் ஒரே மகனா இருக்கிறதுனால, அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, இப்ப ரொம்ப தள்ளாடி போய் இருக்காங்க. சரி ஓகே. அதாவது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா, அந்த இஷ்யூக்கு வந்து அ அந்த இடத்துல இருக்கிற மக்கள், ஆண்கள் எல்லாரும் பொறுப்பாக முடியாது. அதுல பெண்களும் கலந்து தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து ஜாக்கிரதையா ஒரு இடத்துல நிக்கணும். அது அது சேஃப்டியா இருக்கா, இல்லையான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நிக்கணும். அல்லது வந்து சேஃப்டியா இருக்கிற இடத்த தேடி போய் நிக்கணும். அந்த பஸ்ஸுல கூட்டமா இருந்திருக்கலாம். பட் ஒருவேளை உண்மையிலேயே அது நடந்திருக்கலாம். அப்படி நடந்திருந்தாலும் கூட, அந்த ஆணுக்கு என்ன தண்டனையோ, அது கரெக்ட்டா வாங்கி குடுத்துருக்கலாம். இவங்க வந்து தன்னுடைய Instagram பக்கத்த வெளியிட்டதுனால தான், இப்படி ஒரு விபரீதம் நடந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு பெண்கிட்ட தவறா நடந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த பெண்ணோட ஆதாரமும் இப்ப தேவைப்படும் இல்லையா? சரி ஓகே. இது என்ன நடந்தாலும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, மிகவும் ஜாக்கிரதையாகவும், கவனமாகவும் பேருந்துகளிலும், ரயில்களிலும், மற்ற கூட்ட நெரிசல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும்னு இது நம்ம உணர்த்துது. நன்றி, வணக்கம்.